சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் அரசு விதிமுறைகளை மீறி முறைகேடாக மது விற்பனை செய்யும் 20 கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் இயங்கும் மதுபான கடைகள் பகல் 12 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 10 மணிக்கு மூட வேண்டும் என அரசு அறிவித்துள்ளது. இதனை மீறி சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் டாஸ்மாக் கடையை ஒட்டியுள்ள பெட்டிக் கடைகளில் காலை 6 மணி முதல் முறைகேடாக மது விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அரசு உத்தரவை மீறி முறைகேடாக மது விற்பனை செய்யப்படுவதை கண்டும் காணாமல் அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மது விற்பனையை முறைப்படுத்தி பேருந்து நிலையம், கோவில் மற்றும் நெடுஞ்சாலை ஓரம் உள்ள 20 கடைகளை மூட வேண்டும் என வாழப்பாடி பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 80% பாரு இல்ல, அதாவது ஏலம் விடல, இல்லீகலா வித்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இல்லீகலா விற்கிறவங்க அந்த பெட்டி கடை, பலகார கடை, அந்த கடையில சரக்கு கொடுத்து அவங்க அதுல மூலியமா பயனடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொன்னு நம்ம அரசு சொல்லி இருக்குது, வழிபாட்டு தலம், ரோடு, நெடுஞ்சாலை, பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி அரசு விதிலாம் இருக்குது. ஆனா அதையும் மீறி இன்னும் சேலம் மாவட்டத்தில் 20-30 கடை இயங்கிட்டு தான் இருக்குது.